விலை குறைவா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுப்பது எப்படி? ஜிஎஸ்டி 2.0 வந்துருச்சு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட கண்டிப்பாக மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ் கையிலலாம் சேமிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி இன்சூரன்ஸில் 18% அப்படிங்கிற அந்த ஜிஎஸ்டிலாம் இப்போ இல்லவே இல்லை. கம்ப்ளீட்டாக 0% உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸினுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறது கம்மியாகும். நம்ம வாங்கக்கூடிய மருந்துகளுடைய விலையும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படிங்கிறத கம்ப்ளீட் விவரமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். செப்டம்பர் 22ஆம் தேதி வரை அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போவே நம்மளால் குறைந்த ப்ரீமியத்தை லாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 25% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லக்ஸுரி கிடையாது. இது ஒரு மேண்டேட்ரி அப்படிங்கிறத கவர்மெண்ட் உணர்ந்ததுனால தான் இப்போ அதுக்கான ஜிஎஸ்டி எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கானது மட்டும் கிடையாது. இதே மாதிரி ஏகப்பட்ட நபர்களுக்கு தேவையானதாக இருக்கும். எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி மெடிசினுடைய விலை கம்மியாகும் அப்படின்னு சொன்னோம். உதாரணத்துக்கு 100 ரூபாய் வித்த மெடிசின் இப்போ 18% கம்மியானதுனால ஒருவேளை நமக்கு 82 ரூபாய்க்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. கேன்சருக்கான அந்த ஒரு மருந்தும் அதே மாதிரி கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. பட் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சிங்கன்னா வருஷம் நம்முடைய மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 12% 14% வரை அதிகரிக்கும். இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் நமக்கு ஹாஸ்பிட்டல் செலவாகுதுன்னா அடுத்த வருஷம் அது 1,13,000 ரூபாயா மாறி இருக்கும். ஜஸ்ட் நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் தினசரி. 10 நாள் ரூம்ல இருந்தோம்னே அதுக்கே பில் 50,000 ரூபாய் ஆயிரும். இது இல்லாம எக்ஸ்ட்ராவா நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம சிக் ஆயிட்டோம்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வேணும்னு ஆசைப்படுவோம். அப்ப நல்ல ஹாஸ்பிட்டல் நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற போது இன்னும் செலவு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் 1 ரூபாய் செலவு இல்லாம டாப் ஹாஸ்பிட்டல்ல டாப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். டாப் கம்பெனில உங்களுக்கு ரொம்பவே கம்மியான பிரீமியத்துல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய QR கோடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த நிறுவனத்துல இந்த பர்டிகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எடுங்க அப்படின்னு நான் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய தேவையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை முறையும் வித்தியாசமா இருக்கும். அதனால தான் கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸை எப்படி கரெக்டா சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ண உடனே யாருக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய பெயர், அது நீங்களா இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய உறவினர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். இல்ல ஃபேமிலிக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னா அதையும் நீங்க செலக்ட் பண்ணலாம். அதை ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு உங்களுடைய ஏஜ், உங்களுடைய பின் நம்பர், எக்ஸிஸ்டிங் ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படிங்கறத நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த நேரம் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் அவங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி தரும். நீங்க பாத்தீங்கன்னா மாசம் 400 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் பிரீமியத்துக்கு உங்களால நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அந்த பிளானை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கவரேஜ் 1 கோடி ரூபாய் வரை இருக்கிறதையும் உங்களால பார்க்க முடியும். ஆனா இதுல சிக்கல் இருக்கே, நிறைய லிஸ்ட் பண்ணிருச்சு. இதுல எப்படி பெஸ்டான என் ஃபேமிலிக்கு தேவையான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை செலக்ட் பண்றது, இங்க தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் அப்படிங்கிறது இருக்கு. இதுல கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மற்றும் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணா மட்டும்தான் சரியான ஹெல்த் இன்சூரன்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கிறதுனால ஒருவேளை நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றேன். முதல் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது கவரேஜ் இல்லாட்டி சம் இன்சூர்ட் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் இந்த கவரேஜ் அப்படிங்கிறது நம்ம ஃபேமிலிக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இல்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய கவர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் நிறைய பேர் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அவங்களுடைய கவரேஜ் அமௌண்ட் 1 லட்சம் ரூபாயோ இல்ல 2 லட்சம் ரூபாயோ இருக்கும். பட் ஆவரேஜா ஒரு ஹாஸ்பிட்டல் பில் கண்டிப்பா அதை விட கூடுதல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. இதனால நாம எடுத்த பாலிசியால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டா இல்ல. எகைன் நம்ம கையில இருந்து கூடுதலா காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் 5 லட்சம் ரூபாய் கவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் ஆச்சு எடுத்திருக்கணும். இல்ல அடல்ட்ஸ் நிறைய பேர் இருக்கும் அப்படின்னா 10 இருந்து 20 லட்சம் ரூபாய்க்கான ஒரு கவரேஜ் எடுத்திருக்கணும். சீனியர் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 20 இருந்து 25 லட்சம் ரூபாய்க்கான கவரேஜ் ஆவது நீங்க எடுத்திருக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இன்ஃப்ளேஷன், ஹெல்த் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வருஷம் கூடிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கவரேஜ் அமௌண்ட் கண்டிப்பா நம்முடைய குடும்பத்துக்கு தேவையானதாக தான் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் கேஷ்லெஸ் பாலிசி அப்படிங்கிறது தான். நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் கேஷ்லெஸ் பாலிசி அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள வருதா அப்படிங்கிறத பார்ப்பதற்கு இதை சார்ட் பை ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் நிறுவனத்துடன் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் டை அப் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களால பார்த்துக்கொள்ள முடியும். இப்படி கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், நாம ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம கையிலேருந்து பணம் கொடுக்க வேண்டியது தேவை எதுவுமே கிடையாது. ஹாஸ்பிட்டலும் நம்முடைய இன்சூரன்ஸ் நிறுவனமும் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அவங்களுக்கு
உங்களுக்குள்ளேயே இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே நடத்தி கொள்வார்கள். ஸோ நீங்கள் வரி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்தால் போதும். இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களால் நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க் வழியாக பார்த்து கொள்ள முடியும். ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் தான். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் இந்த வருஷத்துக்கானது முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், ஒரு 10 லட்சம் ரூபாய் ரீஸ்டோர் ஆகும். இந்த மாதிரியான பாலிசிஸ் இருக்குது. இது ஃபேமிலிக்காக நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக மெட்டர்னிட்டி கவரேஜ் தான். நம்மளுடைய கர்ப்ப காலம் இதுக்குள்ளே வருதா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த ஒரு பிளானிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதையும் நீங்கள் செக் பண்ணணும். அடுத்ததாக டே 1ல இருந்து கவரேஜ் பிபி மற்றும் டயபெட்டிஸ். நிறைய நிறுவனங்கள் இந்த பிபி மற்றும் டயபெட்டிஸுக்கு பர்டிகுலர் ஒரு டே சொல்லுவாங்க, இல்லாட்டி சில மந்த்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சில நிறுவனங்கள் உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸை டே 1லேருந்தே நாங்கள் பிபியும் இந்த மாதிரி டயபெட்டிஸையும் கவர் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய வீட்டில் யாராவது டயபெட்டிஸ் இல்லாட்டி பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான அந்த நிறுவனத்தை சூஸ் பண்ணணும். அடுத்ததாக ரூம் ரெண்ட் கேப்பிங் அப்படிங்கிறது தான். இந்த ரூம் ரெண்ட் கேப்பிங் அப்படிங்கிறது சில நேரங்களில் 1% இல்லாட்டி 5% அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கவரேஜ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரூம் ரெண்ட் கேப் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது 1% ஆகிருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ரூமை 5000 ரூபாய் ரெண்ட் இருக்கக்கூடிய ரூம் மட்டும்தான் எடுக்கணும். ஒருவேளை 7000 ரூபாய் ரெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ரூம் எடுத்துட்டீங்கன்னா மீதம் இருக்கும் 2000 ரூபாய் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் ப்ரொவைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பிபிஇ கிட், இன்ஜெக்ஷன் இந்த மாதிரியான பொருட்களுக்கும் அவங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட் 50% அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுடைய இன்சூரன்ஸில் இருக்கா இல்லையா, இல்லை அதுக்கெல்லாம் நான் காசு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணுமாங்கிறதுலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நோ ரூம் ரெண்ட் லிமிட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதாவது ரூம் ரெண்ட் கேப்பிங் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது என்பதை இங்கே உறுதியாக நாம பார்த்திருக்கிறோம். நான் கொடுத்திருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி பாலிசி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி அந்த பாலிசி வித்தவுட் ரூம் ரெண்ட் லிமிட் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா எந்தெந்த பாலிசி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கொள்ள முடியும். அடுத்ததா சப்லிமிட் அப்படிங்கிறது தான். சில நோய்களுக்கு இவ்வளவுதான் நாங்க பணம் தருவோம் அப்படின்னு சொல்ற சப்லிமிட்டை வச்சிருப்பாங்க சில நிறுவனங்கள். உதாரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்திருக்கீங்க, 50% சப்லிமிட் அப்படின்னா ஒரு நோய் ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 50% தான் சப்லிமிட் அப்படின்னு சொல்லி நம்ம இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் சொல்லியிருந்தது என்றால் 5 லட்சம் ரூபாய் தான் நமக்கு கவரேஜ் கிடைக்கும். ஸோ கவரேஜ் 10 lakhs, பட் கவரேஜ் அப்படிங்கிறது 50%னால 5 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும். இந்த மாதிரியான ட்ராப்புகளையும் சிக்காமல் இருக்கிறதுக்கு எந்த நோய்க்கு எந்த சப்லிமிட் இருக்கு, இல்லை சப்லிமிட்டே இல்லாத நிறுவனங்கள் இருக்கா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கோபே அப்படிங்கிறது தான். இந்த கோபே அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் அமௌண்ட்டை நாம கொடுக்கணும், மீதம் இருக்கிறத நம்முடைய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நடத்தியிருக்கோம்னா அதில் 20% கோபேயாக இருந்தது என்றால் 40,000 ரூபாய் நாம கட்டினாதான் மீதம் இருக்கும் அமௌண்ட்டை நம்முடைய இன்சூரன்ஸ் நிறுவனம் கட்டும். எங்க இன்சூரன்ஸையும் எடுத்து அதில் 40% இல்லாட்டி 20% கோப்பையும் பண்ணுறதுக்கு அந்த இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு தாட் வராமல் இருப்பதற்காகத்தான் கோப்பை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை உறுதிப்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வெயிட்டிங் பீரியட். சில நிறுவனங்கள் சில டிசீஸுக்கு இவ்வளோ வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில நிறுவனங்கள் 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவை அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒரு நோய் இல்லாட்டி வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கான வெயிட்டிங் பீரியட் ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்து வெயிட்டிங் பீரியட் கம்மியாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்களில் நீங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸை எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பிபி, சுகர் இல்லாட்டி வேறு ஏதாவது டிசீஸ், நீங்கள் கண்டினியூஸாக டேப்லெட் ஏதாவது எடுத்திருக்கீங்க, இது எல்லாமே சொல்லிடணும். இது எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுடைய கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததாக ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது தான். ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் ஆகிறதுக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்திருப்போம். ஹாஸ்பிட்டலேருந்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆன பிறகும் ஒரு 10-20 தினங்களுக்கு நம்ம டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இது இரண்டையுமே எல்லா நிறுவனங்களும் அக்செப்ட் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய பர்டிகுலர் இன்சூரன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுதா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான். ஒருவேளை நம்முடைய ஹாஸ்பிட்டல் அருகில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலோ நம்ம அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டலோ அந்த நெட்வொர்க்குள்ளே இல்லைன்னா பில்லெல்லாம் ரொம்பவே பத்திரமா வச்சுக்கோங்க. காப்பி பில் இல்லை, ஒரிஜினல் பில் உங்கள் கையில் இருக்கணும். அதை வச்சு எனக்கு இவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறத ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுத்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய பணத்தை வர வைக்கலாம். ஸோ இவ்வளோ தூரத்தை கரெக்டாக செக் பண்ணாதான் உங்களால் நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை உங்களுக்கோ உங்களுடைய ஃபேமிலிக்கோ எடுக்க முடியும். இது எல்லாத்தையுமே கன்ஃபியூஷன் இல்லாமல் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழில் கால்பேக் ஆப்ஷன் இருக்குது, இல்லை ஒரு ஏஜென்ட் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்ட்ட எடுக்கிறதுனால, இந்த அக்ரிகேட்டர் இருந்து எடுக்கிறதுனால இது வேற ஏதோ இன்சூரன்ஸ் அப்படின்னு நினைக்க வேண்டாம். டேரெக்டாக எந்த நிறுவனத்தினுடைய இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த நிறுவனம் தான் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் 25% நீங்கள் ஆன்லைன் வழி எடுக்கிறதுனால
அதனால் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏகப்பட்ட பேர் கால் மெசேஜ் அனுப்புவாங்க, எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு டிசீஸ் வந்துருச்சு, இப்போ நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் வேறு வழியே இல்லை. டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வேறு, டிசீஸ் வந்த பிறகு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களானே தெரியாது. அப்படி அக்செப்ட் பண்ணாலும் ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ டிலே பண்ணுறது அப்படிங்கிறதோ இல்லை கூடுதலாக இதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதில் டிலே பண்ணுறது அப்படிங்கிறதோ ஒரு வைஸ் சஜஷன் அப்படிங்கிறது இல்லை. சீக்கிரமாக எவ்வளோ குயிக்காக உங்களால் உங்கள் ஃபேமிலிக்கோ உங்களுக்கோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜிஎஸ்டி செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஸோ ப்ரீமியம் அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை இப்போவே நீங்கள் லாக் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா ஜிஎஸ்டி வேறு கம்மி பண்ணிட்டாங்களா, இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு கொஞ்சம் லாஸ் வந்திருக்குமா, அதுலேருந்து மீண்டு வருவதற்காக இவங்க என்ன செய்யலாம், ப்ரீமியம் அமௌண்ட்டை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ப்ரீமியம் ரொம்பவே கம்மியாக இருந்து அதனால் நமக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மேலும் டீட்டெயில்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.